அண்மை செய்தி. திருவள்ளூரில் ஓடும் லாரியின் டயர்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். என்ன விவரம்? நிச்சயமாக வணக்கம் கோபி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஓட்டிச் சென்ற டிம்பர் லாரியின் பின்பக்க 4 டயர்களும் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ஆர்கேபேட்டை தாலுகா வாகனூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் சென்னை மாதவரத்தில் இருந்து டிம்பர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். திருத்தணி அருகே டிசி கண்டிகை பகுதியில் எம்சாண்ட் ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருந்த போது லாரியின் பின்பக்கத்தில் இருந்து 4 டயர்களும் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் ஸ்ரீதர் உடனடியாக லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். மேலும் லாரியின் பின்பகுதி, முன் பகுதி மற்றும் இன்ஜின் பகுதி தனித்தனியாக பிரித்து பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வைத்துள்ளனர். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் திருத்தணி தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வீரர்கள் சுமார் 40 நிமிடங்கள் போராடி லாரியின் பின்பகுதியில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் லாரியின் பின்பக்கத்தில் இருந்த 4 டயர்களும் முற்றிலும் எரிந்து சேதமானது. அதே நேரத்தில் தீ லாரியின் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தீயணைப்பு துறையினரும் தடுத்துள்ளனர். டிம்பர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் சென்னை, திருவள்ளூர், பூந்தமல்லி, திருப்பதி மற்றும் வேலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் கனரக வாகனங்கள், பேருந்து மற்றும் பள்ளி பேருந்துகள் சாலையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இதனால் அப்பகுதியில் சுமார் 50 நிமிடங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தீ முற்றிலும் அணைக்கப்பட்ட பின்னர் சாலையிலிருந்து அந்த லாரியை, தீப்பிடித்து எரிந்த லாரியை அப்புறப்படுத்தும் பணியிலும் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து டிம்பர் லாரி தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.